போலீசார் என்று மிக கடுமையான ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கிறார்கள் பொதுமக்களிடம். பொதுமக்கள் மிக அவதானமாக இந்த விஷயத்துல செயற்படுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரதி போலீஸ் மா அதிபர் என்ற நாள்ல ஊடக சந்திப்பில் வைத்து குறிப்பிட்ட முக்கியமான விடயங்கள் இது. அதாவது ஒருவர் உங்களுக்கு ஒரு லொட்டரி விழுந்திருக்கு, இதனால உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு, இதுக்கு உங்களுடைய கையடக்க தொலைபேசிக்கு வர ஓடிபி நம்பர் எங்களுக்கு அனுப்புங்க என்று பலர் இப்பொழுது குறிவைக்கப்படுகிறார்கள். சமூக வலைதளங்கள்ல வர விளம்பரங்களாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரங்கள், அதோடு வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகளை நம்பி மக்கள் பாரிய அளவு லட்சக்கணக்கான தாங்கள் உழைத்த பணத்தை இழக்கின்றார்கள். எனவே போலீசார் சொல்ற விஷயம் சொன்னா, உங்களுடைய கையடக்க தொலைபேசிக்கு சம்பந்தம் இல்லாத வர லிங்க்களை நீங்க கிளிக் பண்ணாதீங்க. ஓடிபி இலக்கத்தை யாராவது கேட்டால் அதை கொடுக்காதீங்க. இதுல மிக அவதானமாக இருங்க. அண்மையில 2 நாளைக்கு முன்பு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது 2 நாட்கள்ல ஒருவருடைய அக்கௌண்ட்ல இருந்து 35 லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருக்கிறது. இவங்க ஓடிபி இலக்கம் கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாட்கள்ல 35 லட்சம் அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட பேங்க்ல இருந்து போயிருக்கு. எனவே இந்த மாதிரி நமக்கு 10,000 இருக்கோ, 15,000 இருக்கோ, 20,000 இருக்கோ, 1 லட்சம் இருக்கோ, அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரியான மோசடிக்காரர்களிடம் இருந்து நீங்க கவனமாக இருங்க அப்படின்றத இன்றைய நாள்லையும் வலியுறுத்திருக்காங்க. காரணம், ஏராளமான மக்கள் இந்த மாதிரி குறிவைக்கப்பட்டு பணங்களை இழந்து அதிகளவான முறைப்பாடுகள் இப்பொழுது கிடைக்கப்பெற்று வரதால மக்கள் மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. கண்டி தலதா மாளிகை இதனுடைய வருடாந்த செலவு அல்லது வருடாந்தம் இந்த மாளிகை அல்லது இந்த ஆலயத்தை நடத்தி செல்வதற்கு மட்டும் 150 கோடி ரூபாய் செலவாகுதாக இன்றைய நாள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செலவுகள் எல்லாமே அந்த ஆலயத்தால வர வருமானத்தை வைத்தான் கொண்டு போக வேண்டியிருக்கு. அதனால இந்த ஆலயத்தை நடத்தி செல்வதாக இருந்தா ஒரு நாளைக்கு 5 மில்லியன் 50 லட்சம் ரூபாய் வருமானம் தேவைப்படுகிறது. ஆனா அந்த வருமானம் வரல. அதனால இந்த வருஷத்துல ஆலயத்தை நடத்தி செல்வது அப்படின்றது ஒரு பாரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான செலவுகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஒரு வருஷத்துல 150 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்றது பெரிய அளவான ஒரு தொகை. இந்த ஆலயத்துல வேலை செய்த ஊழியர்கள், பராமரிப்பு செலவு, யானைகளுக்கான உணவு, பூசைகளுக்கான செலவுகள் என்று சொல்லி இந்த செலவு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 முதல் 50 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகுதுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு பெரிய செலவாக இருப்பதாக சொல்லப்பட்டது. அதனாலதான் ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தா தான் அதை நடத்தி செல்லலாம் என்ற கட்டத்துக்கு வந்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டு 80 மில்லியன் ரூபாய்கள் தாங்க வருமானமாக கிடைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிவுக்காக யானைகளுக்கான உணவுகள், மின்சார கட்டணம் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 முதல் 34 லட்சம் மின்சார கட்டணமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாரிய அளவான நிதி தலதா மாளிகையை நடத்தி செல்வதற்கு தேவைப்படுகிறது. இன்றைய நாள்ல இந்த தகவல் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ நேற்று நாள்ல இருந்து பரவலா வைரலான ஒரு வீடியோ. அதாவது யாழ்ப்பாணம் கண்டி வீதி வவுனியாவில் வைத்து ஒரு ட்ரக், அதாவது இந்த சிறிய ரக லொலியை போக்குவரத்து போலீசார் நிறுத்துவதற்கு எத்தனித்திருக்காங்க. ஆனா இந்த வாகனம் நிக்காம போயிருக்கு. தொடர்ந்து சென்ற போக்குவரத்து போலீசாரையும் வாகனத்தால் தள்ளி விட்டுட்டு இவங்க தப்பி போயிருக்காங்க. இந்த நாள் 24ஆம் தேதி காலையில ராணுவத்தினால அந்த சாரதி கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. இவருக்கான மேலதிக விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது.